ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு கிரியேஷன் ஆஃப் காட்ஸ் ஒன் கிங்டம் ஆஃப் ஸ்டார்ம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு காவான ஆக்ஷன் ஃபேண்டசி படம். இதோட ரன் டைம் 2 hours 28 minutes இருக்கு. இந்த படத்தை விவர்சன் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல குவாங் போ, கிறிஸ் பிலிப்ஸ், குவான் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ் நாவலை தழுவி எடுத்திருக்காங்க. இதுல மொத்தமா 3 பார்ட் உண்டு. இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் 2 பார்ட் வரும் காலங்கள்ல வரும். ஷான் சாம்ராஜ்யத்தோட ஆர்மில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போட்டியா இருக்க மன்னர்களோட மகன்களை கடத்தி இவங்களை வச்சு அவங்களை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த மன்னர் ஷான் சாம்ராஜ்யத்தின் மேல படையெடுத்து வரும்போது பாத்தீங்கன்னா அங்க இருக்க அவரோட பொண்ணும் இறந்து போயிடுறாங்க. அது தெரியாம அந்த பொண்ணை ஷான் சாம்ராஜ்யத்துக்கு கடத்திட்டும் போயிடுறாங்க. அதுல இருந்து அந்த சாம்ராஜ்யம் பாத்தீங்கன்னா சபிக்கப்பட்ட நகரமா மாறிடுது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, பின்னாடி வர ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் என்ன, கடைசியில மனுஷங்க பேய்ங்க கடவுள் 3 பேருக்கு நடக்கிற சண்டை என்ன அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்க படம் தான் இந்த கிரியேஷன் ஆஃப் காட்ஸ் ஒன் கிங்டம் ஆஃப் ஸ்டார்ம். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். படம் ஃபுல்லாவே ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைஞ்சு இருக்கு. ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் சூப்பரா தத்ரூபமா பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. குறிப்பா கிளைமேக்ஸ்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கு. அடுத்த மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா படத்துல வர விஎஃப்எக்ஸ் காட்சிகள் தான். ஒவ்வொரு விஎக்ஸும் சூப்பரா அல்டிமேட்டா இருக்கு. அங்கங்க சில சீன்ஸ்ல பிசுறு தட்டினாலும் பெருசா சொல்ற அளவு நெகட்டிவ் இல்ல, தரமா பண்ணிருக்காங்க. அதுவும் குறிப்பா அந்த விஎஃப்எக்ஸ் காட்சியினால தான் நம்மளால அந்த சைனீஸ் வேர்ல்டுக்குள்ள சூப்பரா போயிட்டு வர முடியுது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் பயங்கர சவுண்டா இருக்கு. விஎஃப்எக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே தரமா பண்ணி கொடுத்திருக்காங்க. குறிப்பா படத்தோட கிளைமேக்ஸ்ல வர ஃபைட்லாம் அல்டிமேட்டா இருக்கு. அதுவும் கடவுள் பேய் மனுஷங்களுக்கு நடுவில் நடக்கிற யுத்தம் எல்லாம் பாக்குறதுக்கு அல்டிமேட்டா இருக்கு. இந்த படத்தோட கேரக்டர் ரைட்டிங்கா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளே ஆகட்டும் எல்லாமே தரமா பண்ணி கொடுத்திருக்காங்க. அங்கங்க ஒரு சில நெகட்டிவ் இருந்தாலும் பெருசா சொல்லிக்கிறதுக்கு இல்ல. கண்டிப்பா ஆக்ஷன் ஃபேண்டசி ஃபேன்ஸ்க்கு இந்த படம் ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.